2025ல சவுதிக்கு வொர்க்கிங் விசால போறவங்களுக்கு சவுதி அரசாங்கம் வந்து புதிய கட்டுப்பாடுகள் வந்து விதிச்சிருக்காங்க. அதுல உங்களுடைய எஜுகேஷன் சர்டிபிகேட் அது மட்டும் இல்லாம ஸ்கில் வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட் இந்த மாதிரியான சர்டிபிகேட்லாம் நீங்க வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆனா மட்டும் தான் உங்களுக்கு வந்து விசா வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. இந்தியர்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து எங்க நடக்குது, இது வந்து எப்படி இருக்கும், என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க, இந்த டெஸ்ட்டுக்கு வந்து எவ்வளவு நம்ம வந்து ஃபீஸ் கட்டணும், இது எல்லாமே இந்த வீடியோல வந்து பாத்துறலாம். இந்த ஒரு டெஸ்ட் வந்து சவுதிக்கு வந்து நீங்க வந்து வொர்க்கிங் விசால போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் வந்து எடுக்கணும். லேபர் விசால போறவங்களுக்கு இல்ல வீட்டு டிரைவரா போறவங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து தேவையில்லை. இந்த ஒரு டெஸ்ட் ஆனது வொர்க்கிங் விசா அது மட்டும் இல்லாம கம்பெனி விசா ப்ரொஃபஷனல் விசால போறவங்களுக்கு மட்டும் தான் வந்து இந்த ஒரு டெஸ்ட் வந்து நடத்துறாங்க. இதற்கு முன்னாடி இந்த டெஸ்ட்டுக்கான சென்டர் வந்து இந்தியால வந்து ராஜஸ்தான்ல வந்து சிக்கார் அப்படிங்கிற இடத்துல வந்து இருந்துச்சு. இப்போ அஜ்மீர்ல இருந்து ஓபன் பண்றாங்க. சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் கர்நாடகா, சென்னை, கேரளா போன்ற இடங்கள்ல வந்து இந்த டெஸ்ட் சென்டர் வந்து அமைச்சிருக்காங்க. வொர்க்கிங் விசா பொறுத்த வரைக்கும் நிறைய கேட்டகரியில வந்து ஆள் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிரைவருக்கு வந்து எடுத்துக்கலாம். சோ இந்த டிரைவருக்கு வந்து நம்ம டெஸ்ட் வந்து ராஜஸ்தான்ல எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. மத்த டெஸ்ட் நம்ம வந்து கார்பெண்டரா இருக்கட்டும், மேசனா இருக்கட்டும், சோ இந்த மாதிரியான இடங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சென்னையிலே கூட வந்து இடம் இருக்குது. இந்த டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும், என்ன மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்பாங்க, அது மட்டும் இல்லாம எவ்வளவு டைமிங் இருக்கும் அப்படின்லாம் வந்து பாத்திரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வொர்க்கிங் விசால வந்து டிரைவருக்கு வந்து ப்ரொஃபஷனல் டிரைவருக்கு வந்து போறோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, நம்ம மத்த டெஸ்ட் எல்லாத்துலயும் பார்த்த மாதிரி இந்த சிக்னல்ஸ், சிம்பிள்ஸ் இது மட்டும் கேட்க மாட்டாங்க. இது இல்லாம மத்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம வந்து 15 கேள்விகளுக்கு நம்ம வந்து பதிலளிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே முழுக்க இங்கிலீஷ்ல தான் இருக்கும். சோ இதுக்கு டைமிங் ஆனது ஒரு 30 நிமிஷம் வரை நமக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. இந்த டெஸ்ட் முடிஞ்ச பிறகு நமக்கு வந்து பிராக்டிகலா சில டெஸ்ட் வைப்பாங்க. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் டிரைவருக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா ரோட் டெஸ்ட்ல வந்து நமக்கு வந்து டிரைவிங் மட்டும் இல்லாம நமக்கு வந்து பார்க்கிங், ரிவர்ஸ் இதெல்லாம் வந்து முடிச்ச பிறகு நமக்கு அந்த வண்டியை பத்தின நாலேஜ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து கண்டிப்பா வந்து செக் பண்ணுவாங்க. நமக்கு டிரைவரா ஒரு டிரைவிங் நாலேஜையும் தாண்டி மெக்கானிக் நாலேஜ் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் செக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கூலண்ட் ஆயில் எப்படி ரீஃபில் பண்றது, எப்படி செக் பண்றது, சோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு நமக்கு வந்து $50 வரைக்கும் நமக்கு வந்து ஃபீஸ் ஆகுங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸ் ஆனது நமக்கு வந்து பெர்மனன்ட்டா சொல்ல முடியாது. வேரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த $50 இந்த $50 வந்து நம்ம கட்டி நம்ம டெஸ்ட்ல வந்து ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா 15 நாளைக்கு அப்புறம் ரீஅப்பாயின்மென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் நம்ம வந்து $50 வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் டெஸ்ட். ஸோ நமக்கு டிரைவருக்கு பார்த்தோம். இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இதுல வந்து நமக்கு வந்து பிராக்டிகல் நாலேஜும் செக் பண்ணுவாங்க கண்டிப்பா. சவுதி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வொர்க்கிங் விசால வரவங்களுக்கான இந்த டெஸ்ட் சென்டர் வந்து பல இடங்கள்ல ஓபன் பண்ண சொல்லி ஏஜென்சிக்கெல்லாம் வந்து அறிவுறுத்திருக்காங்க. சவுதிக்கு வந்து வொர்க்கிங் விசாலையோ இல்ல வந்து கம்பெனி விசாலையோ போகக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் உறவினருக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்.